நெல்லிக்காயில் வைட்டமின் சி செறிந்து இருப்பதால் டயாபடீஸ் மட்டுமில்லாமல் உடலின் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, இதயத்தை காக்க, மூட்டுவலி குறைய, கண்களை பாதுகாக்க, மொத்தத்தில் உடல் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது. நெல்லிக்காயின் அபரிமிதமாக அஸ்கார்பிக் அமிலம், வைட்டமின் சி மற்ற செயற்கை விட்டமின் சியை விட சுலபமாக, சீக்கிரமாக உடலில் ஏற்றுக்கொள்ளப்படும். நெல்லிக்காயில் விட்டமின் சி உள்ளது. நெல்லி டயாபடீஸால் ஏற்படும் கண் பாதிப்புகளை தடுக்கிறது. கணையத்தை தூண்டி இன்சுலின் சுரக்க உதவுகிறது. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் முக்கியமான மருந்து. 3 நாளில் இரத்தத்திலுள்ள கிருமிகளை கொல்லும் செல்களை 2 மடங்காக்கும். கொலஸ்ட்ராலை குறைப்பதால் இதயத்திற்கு நல்லது. நெல்லிக்கனியின் விதையும் நீரிழிவு நோய்க்கு நல்ல மருந்து. நெல்லி முதுமையை தடுக்கும் டானிக். நெல்லிக்காயை வேக வைத்தாலும், வதக்கினாலும், உலர வைத்தாலும், ஊறுகாயாக போட்டாலும் அதிலுள்ள விட்டமின் சி அழிவதில்லை. பயன்படுத்தும் முறை: நெல்லிக்காய் சாற்றை ஒரு மேஜை கரண்டி எடுத்து, 1 கப் பாகற்காய் சாற்றுடன் 2 மாதம் குடித்து வர சர்க்கரை வியாதி கட்டுப்படும். இந்த வியாதியினால் வரும் கண் கோளாறுகள் தடுக்கப்படும். நெல்லிக்காய் பொடி, நாவல் பழம், பாகற்காய் இந்த 3ஐயும் சம அளவில் கலந்து சாப்பிட, நீரிழிவு நோய் கட்டுப்படும். நெல்லியின் விதைகளின் பொடியின் கஷாயம், சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தும். நெல்லிக்காயை துவையல் செய்து சாப்பிடலாம். நெல்லிக்கனியை தின்று வந்தாலோ அல்லது நெல்லி விதைகளை நீரில் ஊறவைத்து, அந்நீரை குடித்து வந்தாலோ நீரிழிவு நோய் குறையும்.